மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். இப்போது கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் அதிகளவு வெயிலின் தாக்கம் ஏற்பட்டு மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போ இதனால் மக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு தோல் மருத்துவராக என்னென்ன அறிகுறி சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெயிலில் போகிறதுனால 2 பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்று வந்து வெயில் பட்டு ஸ்கின் கருத்து போகும், டேன் ஆகுதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து வெயில்னால பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனால நல்லா வேர்க்கும். ஸோ வேர்வனால நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ டெஃபினெட்லி இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கருத்து போகிறத ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வெயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி உடம்பு குளிச்சுடுறது ரொம்ப முக்கியம். இல்லை வேர்வை மூலிமா வர இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வரும். இப்போ பெண்கள்லாம் மேக்கப்லாம் போகிறாங்க வெயில் காலத்தில், அது ஸ்வெட் ஆகி அங்கங்கே தடுப்பாக வர மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி மேடம் எடுத்துக்கினீங்க, எப்படி சரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாவசியமாக மேக்கப் போட்டு வெயிலில் போகிறது அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. பிகாஸ் மேக்கப் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் இல்லை. ஸோ அந்த மேக்கப்பை தடவிட்டு அது மேலே ஹீட் படும்போது டெஃபினெட்லி நமக்கு அதனால வர அலர்ஜிஸோட சென்சிட்டிவிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ ஹீட் பட்டு அந்த கெமிக்கல்ஸ், அந்த மேக்கப்போடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகம். அது போக நீங்கள் சொல்கிற மாதிரி மேக்கப்பில் வெயிலில் போகும்போது வேர்த்து கொட்டும். ஸோ நம்ம மேக்கப் போடுற பர்பஸ், அது மேக்கப் போடுற காரணமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். தேர்ட் இஸ் மேக்கப் போட்டுட்டு வெயிலில் போய் வேர்த்து பாடி ஹீட்னால நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த மேக்கப்ஸ்னால வேர்வையும் ஆகுது, இரிட்டேஷனும் வருது, அண்ட் அது போக ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து சின்ன முகப்பருவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மேக்கப் போட்டுட்டு இந்த ஹீட் கிளைமேட்டில் ஆயில் செக்ரீஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் போது டெஃபினட்டாக முகப்பருவு வர சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் சொன்னீங்க முகப்பருவு வரும்னு, அது எதனால் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முகப்பருவு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 காரணங்கள் இருக்குங்க. அதில் ஒரு காரணம் வந்து டெஃபினட்டாக நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில் செக்ரீஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன ஆயிலினஸ் இருக்கும் போது ஜாஸ்தியாக முகப்பருவு வர வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இஸ் ஃபேஸில் நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதனால கூட முகப்பருவு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேஸ்க்கு ஹைஜீனிக்காக இல்லை, நீங்கள் ஹெல்மெட் போடுறீங்க, இல்லை ஷேவ் பண்ணாமல் ரொம்ப நாள் பியர்டு இருக்குது, முகப்பருவு வர சான்சஸ் ஜாஸ்தி. செல்ஃபோன் கண்டாமினேட்டடாக இருக்குது, இல்லை படுக்கிற பில்லோ கண்டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், முகப்பருவாக ஃபார்ம் ஆகலாம். அது போக ஹார்மோனல் ரீசன்ஸ்னால கூட முகப்பருவு வரும். இப்போ சரியாக லேடிஸ்க்கு சரியாக பீரியட்ஸ் கரெக்டான டைமுக்கு வரல, இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா கூட முகப்பருவு வரும். ஸோ முகப்பருவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த சம்மர் சீசனில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, நம்ம ஃபேஸில் வர ஆயில் செக்ரீஷனும் ஸ்வெட் செக்ரீஷனும் கண்ட்ரோல் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைஜீனிக்காக இருக்கிறது சம்மந்தமாக இப்போ இந்த தடுப்பாக அரிப்பெருப்பாக வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மேடம். இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? வெயிலில் போகாமல் இருக்கிறத தடுக்க முடியுமா? இப்போ நம்ம எப்படியா இருந்தாலும் வெளில போய் தான் ஆகணும். இது ஆக்சுவலி தடிப்பாக வர்றது ஹைஜீனால் மட்டும் காரணம் இல்லைங்க. தடிப்பாக வர்றது ஒரு அலர்ஜி ஃபார்மாக கூட வரலாம். அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. பட் ஹைஜீன்னால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஜாஸ்தி. ஸோ நல்ல ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். புவர் ஹைஜீனில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வரும். சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? இப்போ இந்த இடத்துல இவ்வளோ 106 டிகிரி செல்சியஸ் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு. அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு? டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேன் ஆகிறதுலேருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து சன் பேர்ன் ஆகிறது ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சன்னில் போயிட்டு அதனால சன் டேன் ஆகிறது, அது கருத்து போகிறது இன்னொன்று வந்து அதனாலவே ரேஷஸ் வரும், சன் பேர்ன்னு சொல்லுவோம். அதுவும் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சம்மர் சீசனில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பெண்களை போலவே ஆண்களும் மேக்கப் போட்டு தான் போகிறாங்க, சில பேர் போகிறாங்க. அவங்களுக்குமே அந்த கழுத்து படையெல்லாம் அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாகி கருப்பாக இருக்குது, அந்த வளையமாக இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மேம் எப்படி? டெஃபினெட்லி கழுத்தில் வர பிக்மெண்டேஷன் கருப்பாகிறதுக்கு
நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் ஹார்மோன் காரணம் தான் மோர் காமன். டார்க் ஆகிறது, கழுத்தில் டார்க் ஆகிறது ஹார்மோன் பிரச்சனை. வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். பட் அது போக அந்த வேர்வை தேம்பல் கூட வரலாம். வேர்வை தேம்பல் வந்து ஒன்று கலர் வந்து பிளாக்கிஷாக இருக்கலாம், இல்லை ஒயிட்டிஷாக கூட இருக்கலாம். பட் வேர்வை தேம்பலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ வெயில் காலம் ஓகே, மேக்கப் எப்படி சொன்னீங்க. இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம குளிர்காலத்தை நோக்கி போகிறோம். அப்போல்லாம் அந்த மேக்கப் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ குளிர் காலத்தில் நம்ம ஜென்ரலி ஸ்கின் ரொம்ப ட்ரையாக சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுற மேக்கப் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ஸ் உள்ள மேக்கப் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஃபேஸில் ரொம்ப திட்டாக வரும். அது மட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் ப்ரிகாஷன் மேக்கப் இன் வின்டர் சீசன் டைமில். இப்போ எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரி முகம் ஃபுல்லாக வடிக்குது மேடம். வெயில் டயத்தில் அந்த மாதிரி விமன்ஸ்லாம் சொல்கிறாங்க, கேட்குறோம். வெளியில் போனால் கூட ஃபுல்லாகவே ஆயில் ஸ்கின் ஆகுது அந்த மாதிரி. அதுக்கு ஏதாவது டிப்ஸ்? இல்லை, அதுதான் நம்ம தண்ணி நிறையா குடிக்கணுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும். அண்ட் ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வரும்போது வேர்வை போக ஆயில் செக்ரீஷனும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபேஸ் வாஷ் பண்ணுறது முக்கியம். அண்ட் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலி ஆயில் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை ஆயில் கூட ஏதாவது இன்ஃபெக்ஷனும் இருக்கான்னு நம்ம அசஸ் பண்ணி பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பிஃபோர் கோயிங் அவுட் as well as ஆஃப்டர் கம்மிங் பேக் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? அப்போ இதெல்லாம் கொஞ்சம் டெஃபினெட்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆரஞ்ச், லெமன், கொய்யாப்பழம், நெல்லிக்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரேப்ஸ் கூட இருக்குது, இட் இஸ் சீசன் நவ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இளநீர் குடிக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாடியை ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் அண்ட் தேவைப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அது இருக்கும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலிமா நமக்கு ஸ்கின் டேமேஜை கூட ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ அளவுக்கு அதிகமாக வியர்வை வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஜீன்ஸ் காரணமா இல்லை அது வெயில் காரணத்தினால? அதுக்கும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குங்க. ஒரு அளவுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால வேர்வை வரலாம். பட் பாடி ஹீட் இந்த வெதர் அண்ட் டெம்பரேச்சர்னால வேர்வை ஜாஸ்தி ஆகலாம். சில பேருக்கு ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்சஸில் வேர்வை ஜாஸ்தி ஆகலாம். அண்ட் சில பேருக்கு தற்சமயம் அந்த ஆங்ஸைட்டி அட்ரினலின்னால கூட வேர்வை வரலாம். ஸோ அது தொடர்ந்து வேர்வை ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை சீசனுக்கு சீசன் மாறுதா, இல்லை சில பேருக்கு அந்த டென்ஷன் ஆகிட்டு வேர்த்து கொட்டுறது, அந்த மொமெண்டரலி வேர்வையான்னு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு காரணம் இருக்கும் அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த வெப்ப நோய் அப்படின்னு ஒன்று பரவிட்டு வருது. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நம்ம ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த வெப்பத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அனாவசியமாக வெயிலில் டைரெக்டாக வெயிலில் போய் நிற்கிறது, அனாவசியமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பீக்ஸ் டேயில் பண்ணாமல் ஈவினிங்ஸ் இல்லை ஏர்லி மார்னிங்ஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.